தமிழ் பால் பொருட்களை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்ய விநியோகஸ்தர்கள் தேவை. விநியோகஸ்தராக இருக்க செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை. உணவுப் பொருட்களின் விநியோகஸ்தராக இருக்க வேண்டும். என் அன்பே நானும் நீன்றி நான் இல்லை. அக்கா 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 உங்களை டேஷ் பண்ணணும். உங்க மனசு பெருசா தான் இருக்கு, ஆனா என்னடா அங்க ஒரு கேப். அதுல டெஸ்லாவை எப்ப அன்பாக்சிங் பண்ணுவீங்க? ஊர்ல எல்லா பசங்களும் சைட் அடிக்கிற ஒரு பொண்ணா இருப்பா. ஒரு மாதிரி சாமு மட்டும் ஒரு மாதிரி திருட்டு ஓரக்கண்ல பாப்பா. அவனை பார்க்கும்போது ஒரு ஆட்டிடியூட் காடும். மற்ற சமயம் நார்மலா இருப்பா. சின்ன கதாபாத்திரம் வந்து அக்செப்ட் பண்றது வந்து ஓகேவா இருக்கா உங்களுக்கு? ஐ எம் a beginner. வெப் சீரிஸ் பண்ணிருக்கேன், பட் படமா இது எனக்கு 4th மூவி தான். அதனால எனக்கு வாழை டப்பிங் ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. எப்ப நாங்க அதை எதிர்பார்க்கணும். நீங்க இப்ப ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் இருக்கு. இல்ல, ஒரே ஒரு இன்டர்வியூல முடிச்சு விடுறாங்க. நம்மள வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு பார்த்த பார்வையில இருக்கா? கண்டிப்பா இருக்கும். சுசீந்திரன் சாருக்கு வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் குற்றம் குற்றமை கொடுத்தப்போ அவருக்கு நான் மீடியா பர்சன் கூட தெரியாது. நிறைய வாட்டி என்னோட முக்கியமான வெல்விஷர் டைரக்டர் சொல்லும்போது, நீ மீடியா பர்சனா இல்லாம இருந்திருந்தா மேபி இன்னும் ஒரு 2 ஸ்டெப் முன்னாடி போயிருப்ப. நிறைய இழந்திருக்கேன், ரொம்ப அழுதுருக்கேன், ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிருக்கேன். ஒவ்வொரு விஷயம் ஏன்னா சம்டைம்ஸ் நான் நினைச்சிருக்கேன், நீ வந்து தெரியாம ஒரு ஆம்பிஷனை சூஸ் பண்ணிட்ட. ஒரு பர்சன் கிடையாது சப்போர்ட்க்கு. ஸோ நானே என்னை புஷ் பண்ணி வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? எஸ், ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க? சூப்பரா இருக்கேன். தேன்மொழி நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல தேன்மொழின்னு கேட்கறதுக்கு. ஒரு படத்துல வந்து நம்ம எவ்வளவு தூரம் வர முக்கியம் கிடையாது, என்ன மாதிரியான கதாபாத்திரம் பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இப்ப போயிட்டு இருக்கு. தேன்மொழி ரொம்ப நேரமா வர முடியும், ஒரு 4-5 சீன் வருவீங்க. அதுவும் அந்த சீன் வந்து படத்தை மாத்தக்கூடிய வகையில இருக்கும். அதனாலதான் ஓகே பண்ணீங்களா, இல்ல ஓகே ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஓகே பண்ணுவோம் அப்படின்னு? இல்ல அப்படி இல்ல. இந்த ப்ராஜெக்ட்ல நான் தான் ரொம்ப கடைசியா வந்தேன். ஷூட் போறதுக்கு 1 month முன்னாடி தான் நான் அந்த கேரக்டருக்குள்ள தேன்மொழியிலே நான் ஃபைனலைஸ் பண்ணாங்க. பிகாஸ் என்கிட்ட அவங்க ஆகஸ்ட்ல தான் சொன்னாங்க. ஆகஸ்ட்ல தான் நாங்க ஷூட் போனோம். ஜூலை அந்த டைம்ல சொன்னாங்க. என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, டைரக்டர் குணா தான் இந்த கேரக்டருக்காக இவங்க திவ்யா கிட்ட கேட்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. PRO குணா. அதுக்கப்புறமா டைரக்டரும் ரைட்டரும் சேர்ந்து தான் எனக்கு ஸ்டோரி சொன்னாங்க. அப்ப சொல்லும்போது என்கிட்ட இந்த கேரக்டர் மட்டும் தான் நாங்க ஃபைனலைஸ் பண்ணாம வச்சிருக்கோம். பிகாஸ் எங்களுக்கு பர்சனலா தேன்மொழிங்கிற கேரக்டர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த பொண்ணு வந்து ஒரு பெக்யூலியரான ஒரு கேர்ள். பார்த்தோன்னே பசங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு வில்லேஜ்ல ஒரு கேர்ள் இருப்பா, அது அப்படியே அந்த ஃபேஸை ரிசம்பிள் பண்ணணும், பசங்களுக்கு பார்த்தோன்னே பிடிக்கணும். நிறைய சீன்ஸ் ஆக்சுவலி வரல. மாண்டேஜஸ்ல மாண்டேஜஸ்ல வந்து டைலாக் சீன்ஸ்லாம் மாண்டேஜஸ்ல வந்திருந்தது. அண்ட் நிறைய சீன்ஸ் வரல. ஆக்சுவலி அதுல இன்னும் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் இருக்கும். அவளோட ஆட்டிடியூட், அவ எப்படி பாப்பா எப்படி நடப்பான்ற மாதிரிலாம் இருக்கும். பட் அதெல்லாம் வரல. அப்ப சொல்லும்போது இந்த பொண்ணோட இவ வந்து ஊர்ல எல்லா பசங்களும் சைட் அடிக்கிற ஒரு பொண்ணா இருப்பா. ஒரு மாதிரி சாமு மட்டும் ஒரு மாதிரி திருட்டு ஓரக்கண்ல பாப்பா. அவனை பார்க்கும்போது ஒரு ஆட்டிடியூட் காடும். மற்ற சமயம் நார்மலா இருப்பா. அவனை பார்க்கும்போது ஸ்டைலா பேச ட்ரை பண்ணுவா, கொஞ்சம் ஆட்டிடியூட் காட்டுவா. லைக் இது சின்ன ரோல் தான், நீங்க பண்ணுவீங்களான்னு எனக்கு தெரியாது, பட் நீங்க பண்ணா நல்லா இருக்கும், நாங்க ஃபீல் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே, அவங்க ரைட்டருக்கும் எனக்கு இதான் பிடிக்கும்ன்றாங்க, டைரக்டரும் எனக்கு பர்சனலா தேன்மொழி தாங்க எங்களுக்கு தேன்மொழிங்க, அதனால தாங்க நாங்க இதுக்கு ஒரு வேற மாதிரி ஒரு பொண்ணு தான் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்படி சொன்னாங்க. அவ்வளோ அவங்க சொல்லும் போது சொல்லிடலாம், அவ்வளவு தூரம் அவங்க நம்புறாங்கல்ல அவங்க ஒரு கேரக்டரை, அதனால நான் சரி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணதுதான். சூப்பர் சூப்பர். ஆக்சுவலா சொல்ல போனா அந்த 20 ரூபாய் காதல் வந்து அதுல ஏதோ நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, அந்த சீன்ல வந்து சரி ஓகே ஏதோ சம்திங் எழுதி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு. ஆனா அந்த 20 ரூபாயை வச்சு ஒரு காதல் உருவாக்குனது இருக்குல்ல, இது மாதிரி உங்க லைஃப்ல நடந்ததெல்லாம் ஏதாவது உண்டா?
எனக்கு பர்சனல் லைஃப்ல எனக்கு என்ன இல்ல ஆக்சுவலி நான் கொஞ்சம் எனக்கு யாராவது என் பின்னாடி எல்லாம் வந்தா இப்ப சாம் கேரக்டர் மாதிரி ரியல் லைஃப்ல யாராவது என் பின்னாடியே வந்தாங்கன்னா நான் அவங்கள அப்படியே எரிச்சிருவேன். அந்த மாதிரி நான் அப்படி பார்த்தனாவே பயந்துப்பாங்க. எனக்கு அப்படி பின்னாடியே வர்றது எனக்கு பிடிக்காது. ஏன்னா வீட்டுல யாரு செருப்படி வாங்குறது. சாஃப்ட்டா லவ் அப்ரோச் பண்ணா இல்ல எனக்கு அப்ரோச் பண்ண எனக்கு அப்ரோச் எனக்கு நான் சொன்னா நம்புவாங்களான்னு கூட எனக்கு தெரியாது. என்கிட்ட யாரும் அப்ரோச் பண்றதுக்கான ஸ்பேஸ் நான் என் வாழ்க்கையில கொடுத்ததே இல்ல. வெரி ரேர். ஆமா எனக்கு வந்து என்கிட்ட நின்னு அவங்க வந்து என்கிட்ட நின்னு பேசுறதுக்கான ஸ்பேஸை நான் யாருக்குமே கொடுக்க மாட்டேன், கொடுத்தது இல்ல. ஓகே, இப்போ வந்து எல்லாருமே அக்செப்ட் பண்ணி சில விஷயங்கள் பண்றாங்க. பட் வந்து நம்ம ஒரு ஹீரோயினா பண்ணிட்டோம், ஸோ ஃபுல் லீடும் பண்ணியிருக்கோம். அப்படிங்கும்போது சின்ன கதாபாத்திரம் வந்து அக்செப்ட் பண்றது வந்து ஓகேவா இருக்கு அவங்களுக்கு? ஐ எம் a பிகினர். ஸோ எனக்கு இது ஃபிலிமா பாத்தீங்கன்னா தியேட்ரிக்கல் மூவியா 4th மூவி. அதனால படமா வெப் சீரிஸ் பண்ணியிருக்கேன், பட் படமா இது எனக்கு 4th மூவி தான். அதனால எனக்கு பிக் பண்றதுக்கான நாலேஜ் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ நான் வந்து கம்ப்ளீட்டா நீலம் ப்ரொடக்ஷன்ஸை பிலீவ் பண்ணிட்டேன். அவங்க ஒரு ஸ்டோரி பிக் பண்றாங்க, அவங்க ஒரு டைரக்டர் சூஸ் பண்றாங்கன்னா அது கண்டிப்பா குவாலிட்டியா இருக்கும். they will do some magic அப்படின்னு நான் பிலீவ் பண்ணேன். ஓகே, சோ வாழை டப்பிங் process முடிஞ்சிச்சு. எப்ப நாங்க அதை எதிர்பார்க்கலாம்? ஐயோ, வாழையை பத்தி நான் பேசவே முடியாது. பிகாஸ் மாரி செல்வராஜ் சார் தான் அதை பேசுறதுக்கான கரெக்டான பர்சன். ஐ எம் நாட் தி ரைட் பர்சன். ஸோ அது சீக்கிரமா அவரா அதை சொல்லணும்னு நான் வெயிட் பண்றேன். அதுல என்ன மாதிரி எனக்கு கேரக்டர் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாமா? இல்ல, நீங்க பாருங்களேன், உங்களுக்கு பிடிக்கும். அது அது வேற, இது வேற, அது டோட்டலா வேற. அது என்னோட கரியர்ல வந்து மிக முக்கியமான படமா இருக்கும்னு நான் நம்புறேன். சூப்பர் சூப்பர். ஒரு சின்ன ஒரு விஷயம் கேட்கலாம். என்னன்னா, எந்த வார்த்தை சொன்னா திவ்யாக்கு ரொம்ப கடுப்பாகும்? கடுப்பாலாம் ஒன்றும் ஆகாது. ஐம் கூல். ஆனா தலையில இப்படி டக்குன்னு இப்படி தட்டிட்டாங்கன்னா அப்படி ஏறிடும். அது ஏன்னு எனக்கு தெரியாது. அது உண்மையா சொல்லப்போனா ட்ரிகர் பாயிண்ட் தான். இந்த இடத்துல இப்படி அடிக்கும்போது ஏதோ அவங்க நம்மள டாமினேட் பண்ற மாதிரி ஒரு ஃபீல். ஆமா, அது வந்து டீக்ரேட் பண்ற மாதிரி ஒரு ஃபீல். அதுதான். மத்தபடி வேர்ட்ஸ் எல்லாம் எனக்கு எதுவுமே ஸ்க்ரூ பண்ணவே பண்ணாது. ஆக்சுவலா எங்களுக்கு வந்த ஒரு நியூஸ் தான். என்னன்னா, நீங்க இப்ப ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் இருக்கு. இல்ல இல்ல, யாருங்க இந்த பர்சன்லாம் கேட்கல. இல்ல 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 இருந்தா சொல்ல போறேன். நான் ஏன் அக்செப்ட் பண்ண மாட்டேன்? ஏன்னா மேரேஜ் வந்து பிளானிங் போயிட்டு இருக்கு சீக்கிரட்டா. அட பாவிகளா, நீங்க ஏதோ இன்டர்வியூலாம் பார்த்துட்டு வந்துட்டு சொல்றீங்க. இல்ல இல்ல டாக்காவே போயிட்டு இருக்கே, அதான் கேக்குறேன் நானே இப்பதாங்க கரியரை தத்தி ஆரம்பிச்சு. அதுக்குள்ள என் கல்யாணம் ஒரே ஒரு இன்டர்வியூல முடிச்சு விட்றாங்க. சாச்சா இல்ல இல்ல சோ இல்ல இருந்தா சொல்ல போறேன். எனக்கு என்ன ஹைட் பண்ண என்ன இருக்கு? ஐ டோன்ட் ஹைட் எனிதிங். ஓகே ஓகே. அது லவ் மேரேஜா இருக்குமா இல்ல அரேஞ்ச் மேரேஜா இருக்குமா? லவ் கம் அரேஞ்சா இருக்கணும்னு ஆசை. லவ் மேரேஜா இருந்தா ஓகே, அரேஞ்ச் மேரேஜா இருக்க வாய்ப்பே இல்ல. இப்போ நீங்க வந்து ஐ மீன் ஒரு நியூஸ் ரீடரா இருந்துட்டு அதுக்கப்புறம் டிராவல் பண்றீங்கல்ல, ஸோ இது வந்து நம்மளுக்கு பேக்ரவுண்ட் இல்லை, நம்மளுக்குன்னு ஒரு ஃபேம் அப்படிங்கிறது மிக ஃபர்ஸ்ட் இல்லை. ஸோ இதனால ஏதாவது ஒரு இடத்துக்கு போகும்போது நம்மள வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு பார்த்த பார்வையெல்லாம் இருக்கா? கண்டிப்பா இருக்கும். நம்மள சொல்லலாம். நம்ம ஒரு இடத்துக்கு வர வரைக்குமே நம்மள கொஞ்சம் தள்ளி வச்சே தான் பார்ப்பாங்க. ஹானஸ்டா சொல்லணும்னா, நான் முத படம் இந்த இடத்துல நான் சுசீந்திரன் சாருக்கு தான் தேங்க் பண்ணணும். பிகாஸ் சுசீந்திரன் சாருக்கு வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் குற்றம் குற்றமை கொடுத்தப்போ அவருக்கு நான் மீடியா பர்சன் கூட தெரியாது, எதுவுமே தெரியாது. ஓகே நீ பண்ணா நல்லா இருக்கும், யாரோ ஒருத்தர் எனக்கு ஞாபகம் கூட இல்லை, யாரோ ஒருத்தர் சொல்லி நான் போறேன். அவர் பார்த்தோன்னே நீ பண்ணு, எனக்கு நீ கரெக்டா இருப்ப, உன்கிட்ட ஒரு நல்ல ஒரு சவுத் இந்தியன் ஃபேஸ் இருக்கு, வில்லேஜ்ல நம்ம சவுத் இந்தியன் ஃபேஸ் உன்கிட்ட இருக்கு, நீ தான் என் ஃபிலிம்ல ஹீரோயினா பண்ணணும்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொன்னாரு. அவருக்கு அப்ப நான் மீடியா பர்சன் கூட தெரியாது. அது மாதிரி நான் மீடியா பர்சன்றதுனால எனக்கு எந்த அட்வான்டேஜும் எனக்கு கிடைச்சது இல்லை. மேபி அது டிராபேக் ஆயிருக்கு. நிறைய வாட்டி என்னோட முக்கியமான வெல்விஷர் டைரக்டர் சொல்லும்போது, நீ மீடியா பர்சனா இல்லாம இருந்திருந்தா மேபி இன்னும் ஒரு 2 ஸ்டெப் முன்னாடி போயிருப்ப அப்படிதான் சொல்லியிருக்காங்க. இது டோட்டலா வேற. இங்க நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு அது கிடைக்கும். வெறும் ஒரு மீடியா பர்சன்றதுனாலயோ உங்களுக்கு ஃபிலிம் சான்ஸ் கிடைச்சிடாது. வெறும் நீங்க ஒரு போட்டோ ஷூட் பண்றதுனாலயோ உங்களுக்கு ஃபிலிம் சான்ஸ் கிடைக்காது. உங்க போட்டோ 4 பேர் லைக் பண்றதுனாலயோ அது வைரல் ஆகுறதுனாலயோ அது என்னைக்குமே ஃபிலிம் சான்ஸா கன்வெர்ட் ஆகாது. ஃபிலிம் இஸ் டிஃப்ரெண்ட், ஃபேம் இஸ் டிஃப்ரெண்ட். 2 விஷயம் இருக்கு. நீங்க சொன்ன போட்டோ ஷூட் அப்படிங்கும்போது அதிகமா போட்டோ ஷூட் போடுறது எதனால? நான் வந்து ஆக்சுவலி போட்டோ ஷூட் எப்போ பண்ணிருக்கேன்னா, நான் பயங்கர எப்போலாம் டவுனா ஃபீல் பண்றனோ நம்ம இருக்கோம் அப்படின்னு காமிச்சிக்க, அதுக்காகலாம் இல்ல, என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக. நான் போய் யார்கிட்ட இருக்கணும், நான் ஏன் காட்டணும், அதெல்லாம் இல்ல, கிடையாது. யாருக்காகவும் இல்ல, எனக்காக. நான் சம்டைம்ஸ் ரொம்ப லைஃப்ல எல்லாருக்குமே டவுன் பாயிண்ட் வரும், நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகும், டிப்ரெஷன் ஸ்டேட்க்கு போவோம், ஆப்வியஸா எல்லாரும் போவோம்.
நீங்க அப்படி எதுக்கு போனீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். நான் சில பர்சனல் ரீசன்ஸ் இருக்கு. சொல்லாம கண்டிப்பா அதான் பர்சனல் ரீசன் சொல்லி டாட் வச்சிட்டேனே. பர்சனல் அந்த ரீசன் மாதிரி இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது அப்ப வந்து மூவ் ஆன் ஆகணும்னா which means நம்ம அடுத்த ஸ்டெப் ஃபார்வர்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது ஏதோ நம்மள அலைவா வச்சுக்கிறதுக்காக போட்டோ ஷூட் பண்ணேன். சோ அப்படிதான் நான் போட்டோ ஷூட் பண்ணிருக்கேன். ஆமா. ஓகே டன். அதாவது நான் வந்து ட்ரெடிஷ்னல்ல இருந்து அப்படியே லைட்டா கொஞ்சம் வெஸ்டர்னுக்கு வந்து போட்டோ ஷூட் போட்டா ஒரு வைரல். இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல நான் அதுக்கு முன்னாடியுமே வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ் போட்டிருக்கேன். அந்த டைம்ல அது வைரல் ஆனது எனக்கே ஷாக் தான். ஓகே. அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு ரீசனுக்காக வைரல் ஆயிடுச்சு. பட் அதுக்கு முன்னாடி நான் வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ்லாம் போட்டிருக்கேன். நான் வந்து அவுட்ஃபிட் வந்து மத்தவங்களுக்காக சூஸ் பண்றது கிடையாது, எனக்காக சூஸ் பண்றது. எந்த ட்ரெஸ் போட்டா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா 2 அவுட்ஃபிட் இருக்கு. ஒன்னு சாரி, ஒன்னு ஃப்ராக். நான் ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னா நான் ஃப்ராக். ஆக்சுவலா நைஸ் இது. ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க என்னப்பா இந்த புள்ள இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கு. அதே ஒன்றும் இல்லை, அதாவது இந்த ஆடையில இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து கிடையவே கிடையாது. பட் அது வந்து ஓப்பனா சொல்றீங்க. எனக்கு கம்ஃபர்ட்னஸ் தான். ஏன்னா உங்களுக்கு யாரை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு எனக்கு இல்ல. எனக்கு உங்களுக்கு பிடிச்சாலே எனக்கு ப்ராப்ளம் இல்ல, பிடிச்சா எனக்கு ஹாப்பி, பிடிக்கலனா ப்ராப்ளம் இல்ல. நைஸ் நைஸ். என்னன்னா நீங்களும் சாமும் சேர்ந்து ஒரு போட்டோ ஒன்று எடுத்திருப்பீங்க, அதை இன்ஸ்டாகிராம்ல போஸ்டும் போட்டிருப்பீங்க. அது கீழே வந்த கமெண்ட்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே. ஆக்சுவலா எனக்கு இந்த கமெண்ட்லாம் பார்த்த உடனே நாளைக்கு திவ்யாவை எப்படியா இருந்தாலும் ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணுவாங்க, பாவம் அந்த மனுஷன் எத்தனை பேர் சாப்பிட்டு வாங்கி கூட்டிக்க போறாங்கன்னு தெரியல. அப்படி இருக்கும்போது நான் வந்து கூட்டிட்டு வரேன், நீங்களே வந்து क्वेश्चन பண்ணிடுங்க. டெஃபினட்டா. சோ எந்த போட்டோக்குன்னு சொல்லிடுறேன். இந்த போட்டோக்கு ஓகேவா? எக்கோ அவன் சகவாசம் நமக்கு வேணாம், அவன் பார்வையே சரியில்லை. ஆனா இப்படி சொன்ன எல்லாரும் படம் பார்த்துட்டு சாம தான் லைக் பண்ணிருப்பாங்க அதிகமா. சோ அதனால அது வந்து ஆமா, அவங்களே வந்து படம் பார்த்துட்டு சாம் சூப்பர்ல அப்படிதான் அவங்களுக்கு தோணி இருக்கும். ஓகே. என்னடா குறுகுறுன்னு பாக்குற? என் மேல இருக்க ஏதோ பாசத்துல போட்டிருக்காங்க. பாசத்துலதான். ஓகே டன். அடுத்து வெற்றி பெற வாழ்த்துக்கள். அடுத்து அழகு செல்லம் மை கியூட் ஹீரோயின். ஓகே. இதுக்கெல்லாம் வந்து ஹார்ட் இல்ல. ஹார்ட் தான். ஓகே. ஹார்ட் கரெக்டா வச்சிருக்கேனா தெரியல, பட் என்னோட ஹார்ட் நான் கொடுக்கிறேன். ரைட். ஓகே. அக்கா என்ன வியர்டா இருக்கா? அக்கான்னு கேட்டுட்டே வியர்டா இருக்குமே. அக்கான்னு கேட்டதா நீ வியர்டா இருக்கு. அதுதான் இல்ல புரியாது. இங்க வா, நீ என்ன அக்கான்னு கூப்பிடுற, எப்படி ஒரு வியர்டா உனக்கு ஒரு கமெண்ட் பண்ண மனசு வருதுன்னு தோணும். நம்ம ஆக்சுவலா என்னன்னா ஓப்பனா ஆன்சர் பண்ணுங்க, சரிங்களா? இறங்கிடலாம். ஏன்னா ஓப்பனா தாங்க பேசுறேன். பரவாயில்ல, இது வந்து 18+ கூட இருக்கட்டும், நோ ப்ராப்ளம். ஓகேவா? அக்கா உங்களை டேஷ் பண்ணணும் இப்படிங்கிற ஒரு கமெண்ட். நான் என்ன சொல்லணும் இதுக்கு? எனக்கு ஆக்சுவலி என்னன்னா இப்படி கமெண்ட் பார்க்கும்போது எனக்கு கோவம்லாம் வராது. சரி ஓகே, அவக்கோ அப்படி போனா என்ன பண்ண முடியும், லைக் அந்த மாதிரி. ஆனா ரொம்ப சில்ல, ஆக்சுவலா சொல்ல போனா ரொம்ப சில். அம்மாடி என்ன பார்வை இது, காம பார்வையால இருக்கு சாம சொல்லிருக்காங்க. அது சாம் கிட்ட தான் கேட்கணும். ஓகே. ஸோ நான் உண்மையாவே நான் இப்போ எடுத்த ஃபோட்டோஸ்லாம் வந்து என்னன்னா ரீசெண்டாக ப்ளூ ஸ்டாருக்கு பண்ண ஃபோட்டோஸ் தான் நான் இது பண்ணுறேன் நான். ஓகே. அது சேம் என்னடா இது எல்லாமே என்னன்னா படம் நான் ரிலீஸ் ஆகுறதுக்கு ஒரு 2 days முன்னாடி போஸ்ட் போட்டிருந்தோம். மேபி அதனால இப்படி கமெண்ட்ஸ் வந்திருக்கும். படம் ரிலீஸ்க்கு அப்புறம் போட்டிருந்தா மேபி இந்த கமெண்ட்ஸ் வேற மாதிரி இருக்கும். ஓகே. நீங்க போட்ட வீடியோஸ் நான் எடுக்கலாம். ப்ளூ ஸ்டார் வந்து ரிலீஸ் ஆகுற முந்தின நாள் வீடியோ போட்டிருந்தீங்கல, அதுக்கு எடுக்கலாம் மேம். அதுல டெஸ்லாவை எப்ப அன்பாக்சிங் பண்ணுவீங்க? என்ன ட்ரெஸ் போட்டாலும் இதே சொன்னா நான் என்ன பண்றது சொல்லுங்க? கடுப்பா தானே இருக்கு. கடுப்பாலாம் இல்ல. ஓகே ஃபைன். என்ன ட்ரெஸ் போட்டாலும் இதே தானே சொல்றீங்க அப்படி இருக்கு. ஓகே. எலான் மஸ்க் கூட இந்த அளவுக்கு வந்து டெஸ்லாவை நினைச்சு யோசிச்சிருப்பாங்களான்னு தெரியல. கண்டிப்பா இருந்திருக்க மாட்டாரு. நம்ம ஊரு பசங்க தான் டெஸ்லா. அவர் அழகா ஒரு பேர் வச்சிட்டு போயிட்டாரு. அந்த பேரை சுமந்துட்டு இருக்குது நீங்களே. டெஸ்லா கார்ல கூட லோகோ வைக்க மாட்டாங்க. ஓகே. நீங்க அத பாத்தீங்களா? டோரால வரும்ல, நீங்க அத பாத்தீங்களா? ஆமா. அந்த மாதிரி இந்த உங்கள்ட்ட கேட்டிருக்காங்க. அத என்னன்னு தெரியல, அவங்க ஏதோ தப்பா மீன் பண்ணிருப்பாங்க. ஆஃப் கோர்ஸ். ஓகே. ரசிகர் மன்றமே ஆரம்பிச்சிட்டாங்க மேம். ஓகே. டெஸ்லா ரசிகர் மன்ற சார்பாக படம் வெற்றி அடைய வாழ்த்துக்கள். என் பேரை மறந்துடாதீங்க. என் பேரு திவ்யா துரைசாமி, எங்க அப்பா துரைசாமி. ரைட். மேம் இந்த கமெண்ட்டுக்கு வந்து நீங்க அழகான ஒரு ஆன்சர் கொடுத்தா சூப்பரா இருக்கும். என்னன்னா உங்க மனசு பெருசா தான் இருக்கு, ஆனா என்னடா அங்க ஒரு கேப் அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட். அப்படின்னு எனக்கு புரியலையே. இந்த வீடியோக்கு அக்வர்ட் தான், அவங்க ரொம்ப தப்பா தான் ஆன்சர் பண்ணிருக்காங்க. இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணீங்க. இல்ல எனக்கு புரியல. கமெண்டே புரியலையா? புரியல. உங்க மனசு ரொம்ப பெருசா தான் இருக்கு, அங்க என்ன ஒரு கேப் அப்படிங்கிற மாதிரி கேப் போட்டுருக்காங்க. எனக்கு ஏதோ Dress பத்தி. ஆமா.
என்ன பண்ண முடியும்? சரி ஓகே. எனக்கு நீங்க என்னைக்காவது ஒரு நாள் இதுக்கு ஒரு லைவ் போட்டிருக்கீங்க? ஐயோ, நான் அந்த பர்சன்லாம் கிடையவே கிடையாதுங்க. நான் வந்து அந்த மாதிரிலாம் நான் யோசிக்கிற பர்சன் கூட கிடையாது. இப்போ ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னா நான் டோட்டலா வேற. நான் அதான் சொல்றேன்ல, நீங்க என்ன சோஷியல் மீடியால பாக்குற பர்சன் நான் ரியல் லைஃப்ல கிடையாது. இப்போ கமெண்ட்ஸ் நீங்க படிக்கிறீங்கல்ல, எனக்கு கோவமே வராது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க என்ன டர்ட்டி கமெண்ட்ஸ் போட்டாலும் என் க்ளோஸா இருக்கிறவங்க, என் சிஸ்டரோ இல்லை என் க்ளோஸா இருக்கவங்களோ என் ஃபேமிலியோ என்ன இப்படி அப்படின்னுவாங்க. நான் சொன்னேன் சில், ஃப்ரீயா விடுங்க, அவ்வளவுதான். என்னோட ரியாக்ஷன்றது அவ்வளவுதான் இருக்கும். நான் இதுக்கெல்லாம் உட்காந்து லைவ், நான் எப்பவுமே சொல்றதுதான், இதுக்கு ஒரு லைவ் போட்டுட்டு இதுக்கு ஒரு பக்கமா ரைட்டப் போட்டுட்டு இக்னோர் நெகட்டிவிட்டின்னு பக்கமா ரைட்டப் போட்டு நீங்க அக்கா தங்கச்சியோட பிறக்கலையான்னு கொஸ்டின் கேட்கிற பர்சன்லாம் நான் கிடையாது. அப்படியே இல்ல, நான் அவ்வளவே யோசிக்கவே, நான் அது அவ்வளவு தூரமே யோசிச்சு அதுக்கு ஒரு ஆன்சரை ரெடி பண்ண மாட்டேன். அப்படியா, சரி ஓகே, அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஆனா இன்னொரு நல்ல விஷயம் சொல்லவா? என்ன? நான் படிச்ச கமெண்ட் கீழலாம் ஒரு 2-3 கமெண்ட்ஸ் இருக்கு. ஓகே. என்ன கமெண்ட் தெரியுமா? டேய், இதை ஏன் நீ இங்கே கேட்குற, உன் பொண்டாட்டிட்ட கேளு, அப்படிலாம் உங்க அக்காட்ட கேளு. இந்த மாதிரிலாம் ஐயோ, இந்த மாதிரிலாம் நான் யோசிக்கிற பர்சனே இல்ல. ஆக்சுவலா நீங்க பேசல, பட் உங்களுக்காக சப்போர்ட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து நிறைய கமெண்ட்ஸ். அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் விட்டுருங்க, அவ்வளவுதான். அது அப்படியே விட்டுருங்க. ஏன் அவ்வளவு தூரம் அதுக்கு ஒரு ஃபேன்ஸ் தான் இல்ல, ஃபைன். அதுக்கு ஏன் அவ்வளவு தூரம் அதுக்கு ஒரு ஆட் ஆன் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் லீவ். இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்களா எனக்கு தெரியல. எனக்கு நான் அவ்வளோ தூரம் அதை ஹார்ட்டுக்கு எடுத்துட்டு போய் அதை யோசிச்சு அதுக்கு ஹர்ட் ஆகி அழுது நீங்க இப்படியே பிறக்கலையா அப்படின்னு கொஷின் பண்ற பர்சன் நான் இல்லை. நான் அதை மைண்டுக்கே எடுத்துக்க மாட்டேன், மைண்டுக்கும் எடுத்துக்க மாட்டேன், ஹார்ட்க்கும் எடுத்துக்க மாட்டேன். ஆக்சுவலா நைஸ். ஏன்னா ஒரு விஷயத்தை நீங்க வந்து அக்செப்ட் பண்ணிட்டீங்க, நம்ம வந்து ஒரு பப்ளிக் ஃபிகரா இருக்கும். நாலு கமெண்ட்ஸ் வரதான் தெரியும். நீங்க யாருக்கு ஹேட்டட் கமெண்ட்ஸ் எனக்கு வராது. மேக்ஸிமம் மேபி வல்கரா கமெண்ட்ஸ் வரும். ஹேட்டட் கமெண்ட்ஸ் நான் பார்த்தது இல்லை. ஓகே, யாரையா இருந்தாலும் இங்கே வந்து அவ்வளோ இப்போ சூப்பர் ஸ்டார் எடுத்துக்கோங்களேன், அவர் வந்து ஒரு மேஜிக். அவர் ஒரு ஸ்டேஜில் நின்னார், ஒரு இடத்துல நிற்கிறாருனாலே அவர் ஒரு மேஜிக். ஆனால் அவருக்குமே கீழே வந்து கமெண்ட்ஸ் வரும். அவரை பிடிக்காதவங்க யாருக்குமே இருக்காது. அப்படி அது வரதான் செய்ய, நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அவ்வளோதான். அவ்வளோதான். அதுக்கெல்லாம் நம்ம ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தா என்ன பண்ணுறது? எவ்வளோ ரியாக்ட் பண்ணுறது? சரி, கோவப்படுத்திட்டக்கூடிய வார்த்தைகள். கோவப்பட்டலாமா? கோவப்பட்டா நான் அமைதியாயிடுவேன், எதுவுமே பேச மாட்டேன், அப்படியே இப்படி பார்த்துட்டே இருப்பேன். நீங்க என்கிட்ட பேசுன்னு சொன்னாலும் நான் இப்படியே இருப்பேன். இப்பெல்லாம் பார்த்து கோவப்படக்கூடாது தெரியுமில்ல. இப்பெல்லாம் பார்த்தாலாம் வந்து ஃபாலிங் லவ்ல தான் போய் விழுவாங்க. எனக்கு கோவம்னா என்னோட எக்ஸ்ட்ரீம் கோவம்ன்றது இப்படி இருப்பேன். ஓகே. கோவமா? நான் ஆக்சுவலி ஆர்கியூ மோட்குள்ள போகவே மாட்டேன். எனக்கு ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கிறது, 2 பேர் சேர்ந்து மாறி மாறி ஆர்கியூ பண்றது, நான் உன்கிட்ட என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நான் பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கிறது, அந்த பர்சனே எனக்கு கிடையவே கிடையாது. ஆர்கியூமெண்ட் ஆரம்பிச்சதுனாவே நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். ஐயோ இதெல்லாம் வேண்டாம், நீ ஜெயிச்சிட்ட, அவ்வளவுதான், விட்டுரு, சில். அது மாதிரி நல்ல கணவர் அமைவார். ஆனா நல்ல கணவர் இல்ல, நல்ல மனைவி ஏதோ ஒரு கணவருக்கு அமைவாங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். இன்னும் இடையில வந்து பர்சனல் ஒரு பையன், ஐ மீன் ஒரு பையன் சொல்ல எனக்கு பிடிச்சவங்க நான் வந்து பேரை கேட்க மாட்டேன்னு ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். ஃபீல்ட்ல இருக்காங்கன்னு கேட்க மாட்டேன். இல்ல அப்படிலாம் இல்ல, ஜெனரலா சொல்றேன். நமக்கு பிடிச்சவங்கன்றது ஒருத்தர் தான் மீன் பண்ணும் இல்லையா? நமக்கு பிடிச்சவங்க நம்ம சர்க்கிள்னு இருக்குல்ல, அதை தான் நான் மீன் பண்றேன். ஐ ஹேவ் செப்பரேட். என்னோட பர்சனல் லைஃப் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ரொம்ப ஒரு அழகான ஒரு ரொம்ப சின்ன சர்க்கிள், பட் அதை அழகா பில்ட் பண்ணணும்னு நினைக்கிற பர்சன் தான். அதனால அதை எப்பவுமே அவுட் ஆஃப் மீடியா தான். ஓகே சார், நியூஸ் ரீடரா இருந்த திவ்யா இருக்காங்கல்ல, ஸோ அந்த திவ்யாட்ட இந்த திவ்யா ஏதாவது வேர்ட் சொல்றோம் அப்படின்னா ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்வாங்க? ஒன்றும் இல்லை. என்ன சொல்லணும்? நான் போய் சொல்லிட்டு வரட்டா? பாஸ் கொடுங்க. என்ன சொல்லணும்? இவ்வளோ தூரம் என்ன சொல்றது, திரும்பி பார்க்கும்போது ரொம்ப லாங் ஜேர்னி இது. அவ்வளோ எனக்கே நிறைய விஷயங்களை நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்காக நிறைய இழந்திருக்கேன், ரொம்ப அழுதுருக்கேன், ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிருக்கேன். ஒவ்வொரு விஷயம், ஏன்னா சம்டைம்ஸ் நான் நினச்சிருக்கேன், நீ வந்து தெரியாமல் ஒரு ஆம்பிஷனை சூஸ் பண்ணிட்ட, மீடியாக்குள்ளே வந்ததே சர்ப்ரைஸ் தான். எக்ஸ்பெக்டே பண்ணாமல் மீடியா பர்சன் ஆனால் அப்போது பிகினிங்லேயே நடிக்கிறதுக்கான சான்சஸ்லாம் வந்துச்சு. அப்போ நான் அதை பிக் பண்ணல, பிகாஸ் எனக்கு மீடியாவே புதுசு, நான் எங்கே போய் பர்ஃபார்ம் பண்ணுறது, அந்த மைண்ட் செட்டில் இருந்தது. அப்புறமா எனக்கு தோணுது வந்து இந்த ஆம்பிஷனை ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கிற சமயத்தில் ஒரு 2 years பேக்லாம் தோணிருக்கு, நம்ம வந்து எனக்கு எப்படின்னா நான் ரொம்ப ஸ்டபர்னான ஒரு பர்சன், ரொம்ப எக்ஸ்ட்ரீம்
ஒரு பொறுமை இருக்கும்ல, உங்களுக்கு எவ்வளவு பொறுமை இருக்குமோ அதை விட ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ராவான பொறுமை எனக்கு. அழுத்தமான பர்சன் சொல்லுவாங்கல்ல, அது நான். கல் நெஞ்சக்காரி. கல் நெஞ்சக்காரில ஐ எம் வெரி வெரி கைண்ட் ஹார்ட்டட் பர்சன். ஓகே. பட் ஸ்டில் அழுத்தம்னா ஒரு பொறுமை இருக்கும்ல. இப்போ ஒரு விஷயத்துக்காக நீங்க ஒரு எக்ஸ்ட்ரீமா ஒரு பொறுமைக்காக எவ்வளவு நேரம், இப்போ உங்களை நான் இந்த இடத்துல உட்காருங்கன்னு சொன்னா நீங்க எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுவீங்க? நான் வரேன் சதீஷ், நீங்க இங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்றேன். எவ்வளவு நேரம் எனக்காக வெயிட் பண்ணுவீங்க யாருமே இல்லாம? நல்லா இருக்கு. சரி சொல்லுங்க. பட் எனக்கு என்ன, உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒரு பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கும் இல்லையா, அந்த எல்லையும் மீறி நான் வெயிட் பண்ணுவேன். மீடியா எனக்கு ஈஸியா கிடைச்சிருச்சுன்றதுனால ஃபிலிமும் ஈஸின்னு நினைச்சிட்டனோ அப்படின்னு நிறைய ரிக்ரெட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதுவும் அதுவும் வேற. ஃபேம் வேற, மீடியா வேற, சினிமா இஸ் டிஃப்ரெண்ட். ஆமா. ஃபேம்ல இருக்க எல்லாரும் சினிமா பண்ணிட முடியாது, இன்ஸ்டால ஃபேமா இருக்க எல்லாரும் சினிமா பண்ணிட முடியாது. சினிமால ஃபேமஸா இருக்கிறவங்க இன்ஸ்டால ஃபேமா இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அது மாதிரி நிறைய இங்க கால்குலேஷன்ஸ் இருக்கு. அதனால நான் யோசிச்சிருக்கேன், நம்ம தெரியாம சூஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி. பட் அதே மீறி நான் நினைச்ச இடத்துக்கு நான் போயிட்டேனா கண்டிப்பா கிடையாது. நான் நினைச்சது இது கிடையாது. ஏன்னா மீடியாக்கு ஈஸியா வந்ததுனால நான் சினிமாவுக்கு இப்படி இருக்கும்னு நினைச்சிட்டேன். அது ரொம்ப ராங்கான ஒரு கால்குலேஷன். அந்த இடத்துல நான் இருக்கேனா கண்டிப்பா இல்லை. பட் எனக்கு ரிக்ரெட்ஸ் இல்லை. பிகாஸ் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் வித்தவுட் எனி ஒன் சப்போர்ட். ஒருத்தர் கிடையாது, யாருமே கிடையாது. நான் நம்ம காலர் தூக்கி விட்டு சொல்லலாம், நான் யாரையும் கை பிடிச்சி கால் பிடிச்சி அதுதான் சொல்றேன். எஸ், அது எனக்கு ஒரு பர்சன் கிடையாது சப்போர்ட்க்கு. ஸோ நானே என்னை புஷ் பண்ணி இங்க வந்து ஆடிஷன் போறதா இருந்தாலும் தனியாவே எல்லாமே அழறதா. நான் என்னோட எமோஷன்ஸை எல்லாருக்கிட்டையும் காட்ட மாட்டேன். என்னோட டீப்பான என்னோட சேட் பேஜ் இருக்கு இல்லையா, என்னோட டிப்ரெஷன் ஸ்டேட் யாருக்குமே தெரியாது. நான் யாருக்கிட்டையுமே ஷோ பண்ண மாட்டேன், யாருக்கிட்டையுமே காட்ட மாட்டேன். நான் அப்போ ஷோ பண்ணுங்க. அப்படியே எனக்குள்ளேயே வச்சுக்கிற ஒரு பர்சன்னா அந்த மாதிரி. அதனால யாருமே இல்லை ஹானஸ்டா சொல்லணும்னா. இங்க வந்து நான் நிக்கிறேன்னா நான் மட்டுமே புஷ் பண்ணி ஓகே பரவாயில்ல, ஒரு 2 ஸ்டெப் அப்போமே சரி பாப்போமே. உங்களை யூஸ் பண்ணிருக்காங்களா மேம்? யூஸ் பண்ணிக்கிறாங்களா? ஓகே, இவங்க நம்ம ஃப்ரெண்டுப்பா, ஃப்ரெண்டுக்குள்ளேயே நம்மள வந்து யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா, ஏதாவது ஒரு காரணத்துக்கு பயன்படுத்திக்கிட்டு அப்படியே. இல்ல அந்த மாதிரிலாம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. நான் ஹியூமனை ரொம்ப மதிக்கிற பர்சன்னா, நான் ஹியூமனுக்கு நான் ஒரு உயிருக்கே ரொம்ப மதிப்பு கொடுக்குற ஒரு பர்சன். அனிமலாக இருந்தாலும் மனுஷங்கன்னா இன்னும் ஸ்பெஷல். என்னை யாரும் யூஸ் பண்ணிக்கிட்டு அப்படிலாம் என்னை யாரும் த்ரோ பண்ணல. அவங்கள எனக்கு மனுஷங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட சர்க்கிள் ரொம்ப, நான் எல்லார்கிட்டையும் பழகிற பர்சன் கிடையாது. நான் என்னோட பர்சனல் லைஃப்ல நான் ரொம்ப என்னோட லைஃப்ல ரொம்ப கைக்குள்ள அடக்கிடலாம் என்னுடைய வேர்ல்டு, இவ்வளவுதான். அதோட ஃபேமிலி மெம்பர்ஸே வந்துடும் இந்த ஃபிங்கர்ஸ் ஃபுல்லா. இந்த ஃபிங்கர்ஸ்க்கும் 2-3 பேர் தான் இருப்பாங்க. என்னுடைய வேர்ல்டு ரொம்ப குட்டி. அது சந்தோஷமா இருந்தா அதே சந்தோஷம். ஆமா, சின்ன உலகமா இருந்தாலும் நம்ம சந்தோஷமா. ஆமா அது மாதிரி. பாட்டு பாடுங்க. என் அன்பே நானும் நீன்றி நான் இல்லை, என் அன்பே யாவும் நீரின்றி வேறில்லை, நான் உன்னில் என்பதால் என் தேடல் நீங்கி போனதே, என்னில் நீயே என்பதால் என் காதல் மேலும் கூடுதே, காண வேண்டும் யாவும் நீயாகவே. பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மாற வேண்டும் நானும் தாயாகவே, ஆசடி ஆசை அலப்பாய, சேர்த்துக்கோ மீச கொடசாய, கூத்தடி கோண மழை பெய்ய, ஏத்துக்கோ ஆள உலக்காய, ஆத்தடி ஆசை அலப்பாய, சேர்த்துக்கோ மீச கொடசாய, கூத்தடி கோண மழை பெய்ய, ஏத்துக்கோ ஆள உலக்காய. எத்தனை ஸ்வரம் இருக்குன்னு கூட, 7 ஸ்வரமா, 7 எதுவுமே மேட்ச் ஆகாது. பட் இருந்தாலும் நான் பாடுனேன்னு மன்னிச்சிடுங்க. நல்லா இருந்துச்சு. என்ன எல்லாருமே வீட்ல வைப் பண்ணுவாங்க, அந்த மாதிரிதான். சூப்பர். ஐயோ, எனக்கு நல்லாதான் பாடுங்கன்னா ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். எத்தனை சிங்கர்ஸ் பாப்பாங்க, அவங்களுக்கு பயங்கர ஃபன்னா இருக்கும்ல. இப்போ நான் எப்படின்னா, என்ன நம்ம ஏதாவது ஒரு வகையில அவங்க சந்தோஷப்படுத்துறோம்ல.
ஓ அப்படி வேணா அப்படி எடுத்துக்கலாம். எடுத்துக்க வேண்டியதான். ஏன்னா நான் வந்து நியூஸ் ரீடிங் பண்ணும்போது இல்ல ப்ரொனன்ஸ் ரொம்ப பார்த்துட்டே இருப்பேன். ஒவ்வொரு ரீடரும் எப்படி இப்போ ஒரு சேனல் இருக்குன்னு வச்சுக்கோ, 10 சேனல் ஒரு சேனல்ல 10 பேர் ஒர்க் பண்ணாங்கன்னா கண்டிப்பா 4 பேரோட ப்ரொனன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். 6 பேரோட ப்ரொனன்ஸ் வந்து கண்டிப்பா கரெக்டா இருக்காது. எனக்கு இந்த ப்ரொனவுன்ஸே ஒழுங்கா வராது ஃபர்ஸ்ட் தெரியுமா. ஓகே. அது வந்து நான் பார்த்துட்டே இருப்பேன். இங்க பாரு தப்பா ப்ரொனன்ஸ் பண்றாங்க, தப்பா ப்ரொனன்ஸ் சொல்லிட்டே இருப்பேன். அப்போ அது மாதிரி தான் பாட தெரிஞ்சவங்க இப்பெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியா எல்லாரும் பாடுறாங்க, இது பண்றாங்க. அவங்களுக்கு முன்னாடி தயவு செய்து நல்லா தெரிஞ்சவங்கலாம் மன்னிச்சிடுங்க. நான் சும்மா பாத்ரூம் சிங்கர். இல்ல பல பேர் பாத்ரூம் சிங்கர் தான் சிங்கராவே மாறி இருக்காங்க வாய்ப்பு கிடைக்கும் போது. ஓகே. சரிங்களா, நமக்கான வாய்ப்பும் கிடைக்கும். சரியா, அப்படியே இல்லைன்னா அவங்கள ஒரு 5 நிமிஷம் சிரிச்சு வச்சோம்ல, ஆஹா. அதுவே நமக்கு இது மிகப்பெரிய ஓகே. ஒரு இது வாய்ப்பு. ஓகே. சரியா, எப்போதுமே வந்து நல்லா தான் இருந்துச்சு நான் சொல்றேன். ஓகே, இதுங்க எப்படி சிரிச்சிட்டு ஜாலியா சந்தோஷமா இருக்கீங்களோ இதே மாதிரியே இருங்க. உங்களோட வேல்யூபிளான டைம் எங்களுக்கு ஒதுக்குனதுக்கு நன்றி. தேங்க்யூ. நானும் இந்த டைமை வேல்யூ பண்றேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. தேங்க்யூ. தமிழ் பால் பொருட்களை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்ய விநியோகஸ்தர்கள் தேவை. விநியோகஸ்தராக இருக்க செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை. உணவுப் பொருட்களின் விநியோகஸ்தராக இருக்க வேண்டும்.